காகிதை மில்லத்தின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் முதல்வர் விஜய் மலர் போர்வை போர்த்தி மரியாதை செலுத்தினார். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள காகிதை மில்லத் துயிலிடத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், முகமது பர்வேஸ், ஷாஜகான், சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். மேலும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் இதில் கலந்து கொண்டனர். சென்னையில் காகிதை மில்லத்து நினைவிடத்தில் மரியாதை செலுத்த வந்த காங்கிரஸ் கட்சியினரை திமுகவினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா பெரிய பள்ளிவாசல் வளாகத்தில் உள்ள காகிதை மில்லத்து நினைவிடத்தில் முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வருகைக்காக திமுகவினர் காத்திருந்தனர். அதே நேரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் சிவபெருந்தகை உள்ளிட்டோர் அங்கு வருகை தந்தனர். அப்போது அங்கு கூடியிருந்த திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை நோக்கி துரோகி என்று முழக்கமிட்டு தடுத்து நிறுத்த முயன்றதாக தெரிகிறது. இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளாக மாறியது. தமிழ்நாட்டில் அன்போடு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கியுள்ளதாகவும் வி த லீடர் என்ற இயக்கத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்றும் அண்ணாமலை அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக யூடியூப் பக்கத்தில் பேசிய அவர் அடுத்த தமிழக பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்க யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கு நம்ம தயார் பண்ணணும். நிறைய லீடர்ஸை தயார் பண்ணணும். நிறைய கேடர்ஸை, வாலண்டியர்ஸை தயார் பண்ணணும். உத்வேகத்தோடு தயார் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ஸ்கில் செட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதற்கு கொஞ்சம் நேரமாகும். ஒரு வளர்ந்த பாரதம், இந்தியா உலகத்தில் மிக முக்கியமான இடத்துல அந்த பாரதம் வந்து அமரும் பொழுது முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அதற்கு நம்முடைய பொலிட்டிக்கல் கிராமர், பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் எல்லாமே நம்ம மாற்றணும். கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நம்ம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்லேருந்து அதனால தான் ரொம்ப யோசிச்சு நாம கொண்டு வந்திருக்கோம். www.vtheleader.org அப்படிங்கிற அமைப்பு ஏற்கனவே 2020 நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆரம்பித்த அமைப்பு. vtheleader.orgல நீங்க உங்களைய வாலண்டியரா இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஒரு மூவ்மெண்ட்ல உங்களை நீங்க நினைச்சுக்கணும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பேரில் கோயம்புத்தூர்ல வி த லீடர்ஸ்க்கு கீழே நாம பாலிடிக்ஸ்ல எத்திக்ஸ்க்காக ஒரு சென்டர் ஆரம்பித்து வருகின்றவங்க எல்லாமே இதுக்குள்ள ட்ரெயின் ஆகி தான் வெளியே வருவாங்க. திமுக, அதிமுக, தாவேக உள்ளிட்ட கட்சிகளைப் போலவே பாஜகவையும் பார்ப்பதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ள அவர் யாருக்கும் நாம் போட்டி அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம டிஸ்அக்ரி பண்றோம்னா கம்பீரமாக ஸ்ட்ரெயிட்டா நம்ம டிஸ்அக்ரி பண்ணுவோம். 3 மொழி கொள்கை சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய டைம் டேபிள்ல மாற்றம் 2029 தான் 9ஆம் கிளாஸ் பசங்க 3வது மொழியை படிச்சிருக்கூடாது. 2020 மாற்றிய பொழுது நான் குரல் கொடுத்தேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் அப்போஸ் பண்றதுக்காக யாரையும் அப்போஸ் பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பதற்காக நம்முடைய அரசியல் கிடையாது. எப்படி திமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி அதிமுகவை பார்க்கின்றோமோ, எப்படி டிவிகேவை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி அண்ணன் அன்புமணி அவர்களை பார்க்கிறோமோ, எப்படி இங்க இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள், ஏசி சண்முகம் அவர்கள், பாரிவேந்தர் அவர்கள், ஜான் பாண்டியன் அவர்கள், எல்லா கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள், ஐயா வைகோ அவர்கள், அம்மா பிரேமலதா அவர்கள், எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எப்படி பார்க்கிறோமோ அப்படித்தான் நான் பாரதிய ஜனதா கட்சியை பார்ப்பேன். அதற்காக நம்ம போய் ஒரு வன்மமோ எதுவும் கிடையாது. கட்சி அவங்க கொள்கையை அவங்க முன்னிறுத்த போறாங்க. நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை, நம்ம கட்சியினுடைய கொள்கையை நம்ம முன்னிறுத்த போறோம். யாருக்கும் நாம் போட்டி கிடையாது. பாஜகவில் இணையும் முன் தமது கட்சியில் இணைந்து கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் தன்னை அழைத்ததாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். புதிய இயக்கத்தை தொடங்கியுள்ள அவர் கடந்த 2020 பாஜகவில் இணைந்த தருணம் குறித்து பேசியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்பதாக பாஜக தலைமையகம் தெரிவித்துள்ளது. சில மாதங்களாக அதிருப்தியில் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் பாஜகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருந்து விலகுவதாக டெல்லி தலைமைக்கு அண்ணாமலை ராஜினாமா கடிதம் அளித்தார். தொடர்ந்து அவரை சமாதானப்படுத்த பாஜக தலைமை முயன்ற நிலையில் அண்ணாமலை விடாப்பிடியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது ராஜினாமா கடிதத்தை பாஜக தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது.
தாவேக ஆட்சி நீடிக்காது என்றும் விரைவில் மாற்றம் வரும் எனவும் திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தெரிவித்துள்ளார். சென்னை கொரட்டூர் அருகே திமுக சார்பில் கருணாநிதியின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த போது அவர்களின் கை கால்களை கட்டி போட்டு மதச்சார்பின்மையை கருணாநிதி காப்பாற்றியதாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, தாவேக ஆட்சி நீடிக்காது என்றும் ஏன் ஆட்சி நீடிக்காது என்பதை பொது மேடையில் சொல்ல முடியாது எனவும் தெரிவித்தார். விரைவில் இந்த நிலை மாறும். நான் சொல்லுகிறேன், விரைவில் இந்த நிலை மாறும் என்கிற நேரத்தில் கீழே அண்டர்லைன் பண்ணீங்க. இந்த ஆட்சி நீடிக்காது, அதை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த ஆட்சி நீடிப்பதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது, நீடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பொது மேடையிலே வாதிக்கக்கூடிய பொருள்கள் அல்ல அவை. தனியாக வந்து கேட்டால் நான் சொல்ல முடியும். நம்முடைய நண்பர்கள் தனியாக வருகின்ற பொழுது கேளுங்கள், நான் சொல்கிறேன். தென்காசி மாவட்டம் செண்பகவல்லி அணையின் உடைப்பை அரசு உடனே சீரமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. கட்சியின் பொதுச் செயலர் வைகோ உள்ளிட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டுள்ளனர். விவசாய பாசனத்துக்காக இந்த அணை திட்டத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய கோரிக்கை. இத்துடன் வாசுதேவநல்லூர் பகுதியில் காட்டுப்பன்றிகளின் அட்டகாசம் அதிகமாக உள்ளதால் பயிர்களை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வைகோ கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கடந்த திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பொதுக்கூட்ட நிழற்குடையில் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலினின் பெயர் பலகை வைப்பதற்கு தாவேகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இப்போது தாவேக ஆட்சி நடப்பதால் முதல்வர் விஜயின் பெயர்தான் இடம்பெற வேண்டும் என கூறி பலகை வைக்கும் பணிகளை தாவேகவினர் தடுத்தனர். இதனால் திமுக தாவேகவினருக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டு அப்பகுதியே போர்க்களமாக மாறியது. நகராட்சி ஆணையர் முன்னிலையில் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் மணிக்கூண்டு திடலில் பதற்றத்தை தணிக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் ரகசிய ஆவணங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா சாலை மின்வாரிய அலுவலகத்தில் உதவி செயற்பொறியாளர் மலர்வெளியின் கரணியிலிருந்து ஹார்ட் டிஸ்க் திருடு போனது குறித்து சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கணினியை ஆய்வு செய்து திருட்டை உறுதிப்படுத்திய IT ஒப்பந்த ஊழியர் கோபிநாத் என்பவரே எதையும் அறியாதது போல நாடகமாடி இத்திருட்டில் ஈடுபட்டது போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து கோபிநாத்தை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 34 ஹார்ட் டிஸ்குகளை மீட்டனர். திருடப்பட்டு மீட்கப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் மின்வாரிய துறையிலிருந்து மட்டுமல்ல மற்ற துறைகளிலிருந்தும் மீட்கப்பட்டுள்ளன. நெல்லை மணல் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய கனிமவள உதவி இயக்குநர் சபியா மீதான துறைசார் விசாரணையை உடனடியாக தொடங்க புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. கேரளாவிற்கு போலி ஆவணங்கள் மூலம் 9,57,00,000 ரூபாய் மதிப்பிலான மணல் கடத்த உடந்தையாக இருந்ததாக சபியா மற்றும் வேளாண் பொறியியல் துறை அதிகாரி பொன்னுதுரை உள்ளிட்டோர் மீது CBCID வழக்கு பதிவு செய்தது. அதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு பொன்னுதுரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி புகழேந்தி, குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ள ஊழியர்களுக்கு கால வரம்பு விதிமுறைகள் பொருந்தாது என கூறி அவரது பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தார். தவறு செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தாமதிப்பது கள்ளப்பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற தவறான எண்ணத்தை உருவாக்கும் என குறிப்பிட்ட நீதிபதி, கனிமவள உதவி இயக்குநர் சபியா மற்றும் வழக்கில் தொடர்புடைய மற்றொரு அதிகாரியான கலைமுகில் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். உலக சுற்றுச்சூழல் நாளை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மரக்கன்றுகள் நடும் விழாக்கள் நடைபெற்றன. சென்னையில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ், நாகையில் ஆட்சியர் பிரவீன்குமார், கரூரில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை தொடக்கி வைத்தனர். இவற்றில் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த தன்னார்வலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கருப்பூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஒரு மாணவி மட்டுமே பயின்று வரும் வினோதம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது.
மொத்தம் 2 மாணவர்கள் பயிலும் நிலையில் 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மாணவி மட்டுமே பள்ளியில் இருந்திருக்கிறார். மேலும் அந்த மாணவிக்கான காலை மற்றும் மதிய உணவு அருகில் உள்ள பள்ளியிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலரிடம் கேட்டபோது பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விரைவு தரிசன டிக்கெட் விநியோகத்தில் 25,24,000 ரூபாய் முறைகேடு நடந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் கோயில் ஊழியர்கள் பாலமுருகன், உச்சிமாகாளி ஆகியோரின் முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி தனபால் இவ்வளவு பெரிய முறைகேட்டை உயரதிகாரிகள் முறையாக கண்காணிக்காதது ஏன் என்றும், கோயிலின் வருமானத்தை ஆய்வு செய்வது அதிகாரிகளின் பணி அல்லவா என்றும் காரசாரமாக கேள்விகளை எழுப்பினர். மேலும் விவகாரத்தில் நடந்தது என்ன, மனுதாரர்களின் பங்கு என்ன என்பது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூன் 8ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். புதுச்சேரி படுகை அணையில் குளித்த மாணவர்கள் இருவர் சேற்றில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். விக்னேஷ் மற்றும் கபிலேஷ் இருவரும் மேல் சாத்தமங்கலம் குடுவையாற்று படுகையில் குளித்துள்ளனர். அப்போது விக்னேஷ் எதிர்பாராத விதமாக சேற்றில் சிக்கி மூழ்கிய நிலையில் அவரை காப்பாற்ற முயன்ற கபிலேஷும் சேற்றில் சிக்கி உயிரிழந்தார். தகவலறிந்து வந்த மங்கலம் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள எரிபொருள் தட்டுப்பாடு, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி நிலவரம் போன்ற காரணங்களால் 5.25 விழுக்காடு என்ற தற்போதைய வட்டியை தொடர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த கணிப்பை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. 2026இல் 6.9 விழுக்காடு வளர்ச்சி இருக்கும் என்று ஏற்கனவே மதிப்பிட்டிருந்த நிலையில் அது தற்போது 6.6 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பாதிப்புகள் காரணமாக வளர்ச்சி வீதம் குறித்த கணிப்பை ரிசர்வ் வங்கி குறைத்துள்ளது. உலகளவில் உற்பத்தி சங்கிலிகள் தடைபட்டுள்ளன. உலக நிதிச் சந்தைகளில் கடுமையான ஏற்றத்தாழ்வு, பருவமழை பற்றாக்குறை பிரச்சினைகள் காரணமாக வளர்ச்சி குறித்த கணிப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சீவ் மல்கோத்ரா தெரிவித்துள்ளார். தற்போது அந்நிய செலாவணி கையிருப்பு $682 பில்லியன் உள்ளதாகவும் இது 11 மாதங்களுக்கான இறக்குமதிக்கு போதுமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கர்நாடக அமைச்சர் ராமலிங்க ரெட்டி பதவியேற்ற 2வது நாளே ராஜினாமா செய்துள்ளார். தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் அதிருப்தி ஏற்பட்டதால் விலகுவதாக ராமலிங்க ரெட்டி தெரிவித்துள்ளார். பெங்களூரு வளர்ச்சித்துறையை தான் விரும்பியதாகவும் ஆனால் நீர்ப்பாசன திட்டத்துறை ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மனசாட்சிக்கு விரோதமாக தான் பணிபுரிய இயலாது என்றும் எவ்வளவு காலம்தான் அவமதிப்புகளை பொறுத்துக் கொள்வது என்றும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். அதே நேரம் காங்கிரஸ் கட்சியில் தொடர்ந்து பணியாற்றப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். 73 வயதான ராமலிங்க ரெட்டி கர்நாடக காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவர். 5 முறை அமைச்சர் பதவி வகித்தவர். அமைச்சர் முனியப்பாவும் தனக்கு ஒதுக்கப்பட்ட துறையில் அதிருப்தி என்று தெரிவித்திருக்கிறார். அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய அரசின் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்து பெறும் வட்டி தொகைக்கு வருமான வரி மற்றும் மூலதன ஆதாய வரியிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு வழிவகுக்கும் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. கடந்த ஏப்ரல் முதல் இந்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகளில் இருந்து மிக அதிக அளவில் அந்நிய முதலீடுகள் வெளியேறி வரும் நிலையில் டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் சரிந்து வருகிறது. இதை சரிகட்டும் வகையில் அந்நிய முதலீடுகளை இந்தியாவை நோக்கி ஈர்க்கும் வகையில் இச்சலுகையை அறிவித்துள்ளது. இதற்கிடையே ரிசர்வ் வங்கியும் அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் சில சலுகைகளை அறிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் உள்ள 29 மக்களவை எம்பிக்களில் 23 பேர் எதிர்த்தரப்புடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கட்சி தேசிய பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மீது இவர்கள் அதிருப்தியில் இருப்பதாகவும், எனவே ரித்து பிரதாப் பானர்ஜி தலைமையிலான எதிர் அணிக்கு இவர்கள் தாவுவது குறித்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக சட்டமன்றத்திற்கு அடுத்தபடியாக நாடாளுமன்ற மக்களவையிலும் திரிணாமுல் கட்சி 2ஆக பிளவுபடும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே மம்தா தரப்பில் எஞ்சியிருக்கும் 20 எம்எல்ஏக்களில் சிலரும் எதிர்த்தரப்புடன் தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. இவர்களை மம்தா தொடர்பு கொண்டு சமாதானம் செய்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கிரேட் நிக்கோபார் திட்டம் ஒரு குறிப்பிட்ட தொழிலதிபருக்கானதே என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார்.
இந்த திட்டம் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக போக்குவரத்துக்கானது என்று மோடி அரசின் வாதம் ஒரு பொய் என்று கூறியுள்ள ராகுல், இது குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் ஹோட்டல்களையும் கேசினோக்களையும் கட்டவே உதவும் என்று சாடியுள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு சென்றது குறித்து 16 நிமிட காணொலியை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட ராகுல் காந்தி இவ்வாறு கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் 1.5 கோடி மரங்கள் வெட்டப்படுவதோடு பவளப்பாறைகள் அழியும், பழங்குடியினர் மற்றும் ராணுவத்தினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்தில் இந்தியாவின் முதல் கிவி பழ மையம் அமைக்கப்பட உள்ளது. நியூசிலாந்து நாட்டின் உதவியோடு கிவி பழத்திற்கான சிறப்பு மையத்தை நாகாலாந்து அரசு அமைக்கிறது. கிவி பழத்தின் வர்த்தக வாய்ப்பு அதிகரித்து வருவதால் மத்திய வேளாண் துறையின் உதவியுடன் இந்த சாகுபடியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக நியூசிலாந்தின் 11 பேர் அடங்கிய குழு நாகாலாந்தில் கள ஆய்வு செய்துள்ளது. இந்த மையம் கிவி பழ உற்பத்தியில் ஆராய்ச்சி, தொழில்நுட்ப மாற்றம் மற்றும் திறன் மேம்பாட்டை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் தற்போது 5390 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 18,280 டன் கிவி பழங்கள் உற்பத்தியாவது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது சிறந்த நண்பர் என்று கூறியதோடு இந்தியா அமெரிக்கா இடையே விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு காரணமாக இந்த ஒப்பந்தம் சாத்தியமாகும் என்றார். இதற்கிடையே ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான இரு நாட்டு பிரதிநிதிகள் இடையேயான 4 நாள் பேச்சுவார்த்தை நிறைவடைந்துள்ளது. பரஸ்பர நலன் மற்றும் பொருளாதார உறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைந்ததாக இந்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுடனான நட்புறவை குறைத்துக் கொள்ளுமாறு இந்தியாவை அமெரிக்கா நிர்பந்தித்து வருவதாகவும், ஆனால் அது வீண் முயற்சி என்றும் அதிபர் புட்டின் கூறினார். இந்தியா ரஷ்யா நட்பு காலத்தால் சோதிக்கப்பட்டு வலுவாக நிற்கும் உறவு என்றும், இதை சீர்குலைக்க முயற்சித்தால் அது சர்வதேச உறவுகளுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் புட்டின் கூறினார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதன் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை புட்டின் வெகுவாக பாராட்டினார். ரஷ்யாவிடம் ஆயுதங்கள், கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைக்க அல்லது நிறுத்த இந்தியாவுக்கு அமெரிக்கா நெருக்கடி அளிக்கும் நிலையில் புட்டினின் பேச்சு கவனம் பெறுகிறது. இந்தியாவுடன் போரை நிறுத்த உதவிய அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு தங்கள் நாடு என்றும் நன்றியுடன் இருக்கும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். இஸ்லாமாபாத்தில் உள்ள அமெரிக்கத்தில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர், இந்தியாவுடனான போரின் போது டிரம்ப் சரியான நேரத்தில் தலையிட்டதால் பல லட்சம் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதுடன் தெற்காசியாவில் அமைதியும் நிலைநாட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதன்படி பார்த்தால் டிரம்ப் அமைதிக்கான மனிதராகவே அறியப்படுகிறார் என்றும் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்தில் 3வது நாட்டின் தலையீடு இல்லை என்று இந்தியா தொடர்ந்து கூறி வரும் நிலையில் டிரம்ப் தலையிட்டதாக ஷெபாஸ் ஷெரீப் மீண்டும் கூறியிருக்கிறார். 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை நிறுத்துவது குறித்து பேச்சு நடத்த வருமாறு ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தையை சுவிட்சர்லாந்து, துருக்கி அல்லது அரபு நாடுகளில் ஏதேனும் ஒன்றில் நடத்தலாம் என்றும் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். டிரம்ப் நிர்வாகம் தற்போது ஈரான் போரில் தீவிரமாக கவனம் செலுத்தி வருவதால் அவர்கள் யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர தங்களின் கவனத்தை திருப்பும் வரை தாங்கள் காத்திருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுடனான போரில் யுக்ரைன் நிலை சற்றே மேம்பட்டுள்ள நிலையில் ஜெலன்ஸ்கியின் இவ்வியூகம் கவனம் பெறுகிறது. இதற்கிடையே யுக்ரைனுடன் போரை நிறுத்த சில சமரசங்களுக்கு தயார் என புட்டின் கூறியுள்ளார். மேற்காசிய போர் பல நாடுகளிலும் எரிபொருள் பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதை சமாளிக்க புதிய முயற்சி ஒன்றை ஜப்பான் மேற்கொண்டுள்ளது. வீடுகளில் பயன்படுத்திய சமையல் எண்ணெயை கொண்டு விமான எரிபொருள் தயாரிக்கும் முயற்சி வேகம் பெற்றுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. வீடுகள், உணவகங்களில் இருந்து பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் பெறப்பட்டு அது விமான எரிபொருளாக மாற்றப்பட்டு வருகிறது. ஜப்பான் தனது எரிபொருள் தேவையில் 10 விழுக்காட்டை 2030ஆம் ஆண்டுக்குள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக சமையல் எண்ணெய் எரிபொருளாக மாற்றப்பட்டு வருகிறது.
கடற்படையினர் பங்கேற்ற சாகச விளையாட்டுகள் கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற்றன. இந்திய கடற்படை கப்பலான INS ஐராவத் கடந்த திங்களன்று கொழும்பு துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. இலங்கை கடலோர காவல்படை கப்பலுக்கான அத்தியாவசிய உதிரிபாகங்கள் இந்திய அரசின் நிதி உதவியுடன் இந்த கப்பலில் அனுப்பப்பட்டன. பிரதமரின் மகாசாகர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் இருநாட்டு கடல்சார் உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் செம்மணி மனித புதைகுழியில் 250க்கும் மேற்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணியில் நடைபெற்று வரும் 3ஆம் கட்ட அகழாய்வின் 16ஆம் நாளில் குழந்தைகளுடையது உட்பட மேலும் 7 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. 70 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த அகழாய்வு பணியில் இதுவரை மொத்தம் 279 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக தோண்டி எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கு முன்னதாக போட்டி நடைபெறும் விளையாட்டு மைதானங்களின் தரைத்தளங்களை அதிநவீனமாக மாற்றும் பணிகளில் தொழில்நுட்ப குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். வெவ்வேறு காலநிலை மற்றும் புவியியல் அமைப்புகளை கொண்ட மெக்சிகோ சிட்டி, வான்கூவர், மியாமி, சீட்டல் உள்ளிட்ட 16 உலகக்கோப்பை மைதானங்களிலும் ஒரே மாதிரியான ஆடுகளங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மூடப்பட்ட மற்றும் பாதியாக மூடப்பட்ட மைதானங்களில் நிழலின் தாக்கத்தை சமாளிக்க க்ரோ லைட்ஸ் எனப்படும் செயற்கை விளக்குகள் பயன்படுத்தப்பட உள்ளன. முறையான நீர் வடிகாலுக்காக மணல் சார்ந்த அடித்தளங்களும் ஆடுகளும் சேதமடைவதை தடுக்க கான்கிரீட்டில் உள்ள இரும்பு கம்பிகளை போல செயல்படும் ஹைபிரிட் ஃபைபர்களும் நிறுவப்பட்டு வருகின்றன. இவற்றுடன் அதிக மழையின் போது உபரி நீரை அகற்றவும் மண்ணுக்குள் காற்றை செலுத்தவும் ஏதுவான வாக்யூம் வென்டிலேஷன் தொழில்நுட்பமும் இதில் இடம்பெற்றுள்ளது. விளையாட்டு வீரர்கள் எங்கு விளையாடினாலும் ஒரே மாதிரியான தரைத்தளத்தை உணரலாம். உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரிய அணி லாஸ் ஏஞ்சலஸை சென்றடைந்தது. 1998ஆம் ஆண்டுக்கு பிறகு உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளதால் அந்த அணி மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுகிறது. தகுதிச் சுற்று பிரிவில் ருமேனியா, சைப்ரஸ் உள்ளிட்ட அணிகளை வீழ்த்தி 19 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்து ஆஸ்திரியா உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றது. முதல் ஆட்டத்தில் முதன்முறையாக உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ள ஜோர்டான் அணியை எதிர்த்து ஆஸ்திரிய அணி விளையாடுகிறது. தொடர்ந்து ஜூன் 22இல் பலம் வாய்ந்த நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவுடனும் ஜூன் 27இல் அல்ஜீரியாவுடனும் மோத உள்ளது.